உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் 2 விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய காரியாலயம் மல்லாகம் பகுதியில் திறக்கப்பட்டிருப்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருக்கார். இது சம்பந்தமாகவும் அதே போல தெல்லிப்பளை வைத்தியசாலையினுடைய நேற்றைய ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக ஒரு சில விடயங்கள், என்னுடைய மனசுப்பட்ட விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை என்னோட நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு சிலர் அந்த வீண் விராப்பு கருத்துக்கள் சொல்கிறத விட்டுட்டு நல்ல கருத்துக்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. தெல்லிப்பளை வைத்தியசாலை இதனுடைய ஊழல்கள் சம்பந்தமாக, அதாவது இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலினுடைய ஊழல்கள், அதில் இடம்பெற்ற சுத்துமாத்து விளையாட்டுகள், வெளிநாட்டு பணம் மோசடி செய்யப்பட்ட விஷயங்கள், இவை சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அவர் ஆதாரபூர்வமாக தகவல்களை வெளியிட்டிருந்தார். இதில் குறிப்பிட்ட ஒரு சிலர் அந்த பணத்தினை ஊழல் செய்கின்ற விஷயங்கள், அது மட்டுமில்லாமல் ஒரு குறிப்பிட்ட பணமானது வைத்தியசாலையினுடைய வங்கி கணக்குகளுக்கோ அல்லது வைத்தியசாலையினுடைய நலன்புரி வங்கி கணக்குகளுக்கோ வராமல் தனிப்பட்ட வைத்தியனுடைய வங்கி கணக்குக்கு அந்த பணம் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த விடயத்தை அவருடைய முகநூலில் பகிர்ந்திருந்தார் கடந்த வாரம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டுமில்லாமல் கடந்த பாராளுமன்ற அமர்வுகளில் இது சம்பந்தமாக அங்கே இருக்கின்ற சுகாதார அமைச்சிடமும் இது சம்பந்தமாக முறையிடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடமும் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது சம்பந்தமான விசாரணைகளுக்கு உட்படுத்துமாறு அந்த விடயங்கள் எல்லாருமே நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்க. இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்திருந்தன. இதுகள் சம்பந்தமாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு பொதுமக்களினுடைய பணம் அல்லது ஒரு பொதுமக்களுக்காக பாவிக்க வேண்டிய பணம் தனிநபர் வங்கி கணக்குக்கு அது தனிநபர் சூறையாடுவது, அல்லது ஒரு தனிநபர் வங்கி கணக்குக்கு அந்த குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய கட்டிட பகுதியோ அல்லது அதனுடைய கட்டிட பகுதியினுடைய ஒரு வைத்தியசாலையினுடைய ஒரு பிரிவோ கட்டப்படவில்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே யாரை குற்றம் சொல்வது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் ரூபாய் பணம், இலங்கை ரூபாய் பணம் உள்வர்ந்திருக்கிறது தனிநபர் வங்கிக்கு, ஒரு வைத்தியருடைய வங்கி கணக்குக்கு. ஆனால் அந்த பணத்துக்கு என்ன நடந்தது, வைத்தியசாலையினுடைய இந்த பிரிவுகளும் சரியான முறையில் அமைக்கப்படவில்லை. இதனால குறிப்பிட்ட விஷயத்தை வெளியில கொண்டு வர வேண்டிய கடப்பாடு ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதரும் நான் நடுக சொல்கிற விஷயங்கள், நாங்கள் அந்த பழத்தினுடைய சுவையை சுவைப்பதற்கு தயாராக இருக்கிறோமே ஒழியே அதை மரம் நட்டு அதனை உருவாக்குவதற்கு யாருமே இங்கே தயாராக இல்லை. யாராவது நட்டு விட்டு அந்த பழம் ஒரு மரம் வளர்ந்ததுக்கு அப்புறமாக ஒரு பழம் வருகிறதுன்னு சொன்னால் அதை சுவைக்கிறது தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் அவர் தன்னிடம் அந்த விஷயத்தை எப்படியாவது சரியான முறையில் கொண்டு போகணும் அல்லது சரியான முறையில் வழி நடத்த வேண்டும், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா விரும்பினதன் காரணமாக தான் இந்த நடவடிக்கை இடம்பெற்றது. இதன் விளைவாக நேற்றைக்கு வைத்தியசாலையினுடைய முற்பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று பொதுமக்களால் இடம்பெற்றிருந்தது. இதில் அந்த வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்கள், தாதிய தொண்டர்கள் எல்லாருமே பொது வழியில் நின்று ஆர்ப்பாட்டம் செஞ்சிருந்தாங்க. அதில் காவல்துறையினர், அதாவது போலீசாரும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பாதுகாப்பு கொடுத்த விடயங்கள் எல்லாமே நாங்கள் சமூக ஊடகங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருந்தது. இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் எங்களுடைய வைத்தியசாலை வேண்டும், அது மட்டுமில்லை எங்களுடைய வைத்தியசாலைக்கு எங்களுக்கு இலவச மருத்துவ சேவை வேண்டும், இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்கள் கொண்ட குரலொலிகளை எழுப்பி கொண்டிருந்தார்கள். வீதிகளில் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவங்க நிறைய ஊடகவியலாளர்கள், சமூக ஊடகவியலாளர்கள், வலையொலி சகோதரர்கள் எல்லாருமே அந்த இடத்துல நின்று அந்த விஷயத்தை டெலிகாஸ்ட் ஒளிபரப்பு செஞ்சாங்க. எல்லாருமே எடுத்து அதனை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனால் இந்த ஊழலை அல்லது இந்த திருட்டு வேலைகளை அல்லது இந்த கள்ள வேலைகளை ஒழிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒருவர் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய
கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால் நாட்டில் இருக்கின்ற ஊழலை ஒழித்து ஊழல் இல்லாத சுத்தமான நாடாக்குவது அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா ஆக்குவது இப்படியான சிஸ்டம் தான் எங்களுடைய இலங்கையினுடைய திட்டமாக இப்ப இருக்கிற அரசாங்க திட்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது அந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் போயிட்டு அந்த பொது வழியில பேசின ஒரு விஷயம், நான் சொல்றது பிள்ளையாக இருந்தால் நீங்க உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, ஆதாரம் இல்லாமல் செய்திகளை ஒருவர் வெளியிடுகிறார், யூடியூப் தளங்களில் தரவேற்றம் செய்கிறார் அப்படின்னு சொல்லியும் இது சம்பந்தமாக ஆதாரம் இல்லாமல் விஷயங்கள் வெளியிடுபவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதை கருத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியும் நான் இது சம்பந்தமாக தான் அந்த மனுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அந்த விஷயம் சமூக ஊடகங்களில் காணக்கூடிய இருந்தது. ஆனா ஒரு பொதுமக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு அரசு அல்லது ஒரு பொதுமக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அதனை செய்கின்ற பொழுது அதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இருவர் மோதி கொள்வது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உண்டு. டாக்டர் அர்ச்சுனாவை பொது வழியில இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் போய் சொல்கிறார் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கருத்துக்கள் அல்லது நீங்க சொல்ற விஷயம் ஓகே இது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், விசாரணைக்கு உட்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க மகையரை வேண்டிக் கொண்டு வருவதுதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சரியான கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை விட்டு நான் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை அவதூறு பரப்புவது அல்லது பொது வழியில நான் பெரியவராகி கொண்டு மற்றவரை சிறியவராக்குவது அப்படின்றது தெரியவில்லை. கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி செய்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் டாக்டர் அர்ச்சுனாவுடைய இந்த விஷயத்தை ஆதாரம் இல்லாமல் சொன்னார். ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா எவ்வளவு காசு என்னென்ன சங்கங்கள் என்னென்ன வெளிநாட்டு உதவி தொண்டு நிறுவனங்கள் தமிழர்களுடைய தொண்டு நிறுவனங்கள் கொடுத்தது அப்படின்ற விஷயம் எல்லாமே ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருந்தார். அவரிடம் ஆதாரம் இருக்கிற நாளை அவர் மீது இது சம்பந்தம் வழக்கு தாக்கல் எடுக்கின்ற பொழுது நிச்சயமா அந்த வழக்கு தாக்கலை டாக்டர் அர்ச்சுனா எதிர்கொள்வார். அதுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார் அல்லது அதுக்கான நடவடிக்கையில் அவர் ஈடுபடுவார். அதில் எந்த மாற்று கருத்துக்களை நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இது சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாமே பாராளுமன்ற மேசையில் கான்சர்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கின்றேன். நிச்சயமாக அதை யாராவது விஷயங்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆனால் என்னுடைய ஊகம் சரியாக இருந்தால் நிச்சயமா இதுக்கு பாராளுமன்றம் சொல்கின்ற பொழுது அதை கான்சர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. மேசையில் அந்த டாக்குமெண்ட் அந்த நீங்க அந்த ஆதாரங்களை தர சொல்லியிருப்பாங்க. டாக்டர் அர்ச்சுனா கட்டாயம் கொடுத்திருப்பாரு. சரி, இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஊழல்கள் சம்பந்தமாக வழியில கொண்டு வருபவர்கள் அவர்களே ஊழலுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்றது உண்மையில ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். பாப்போம் அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன மாதிரி இந்த விஷயம் நகர்கிறது அப்படின்றத அப்புறமே பார்க்கணும். அதனை தாண்டி டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நீண்ட நாட்களாக ஒரு காரியாலயம் திறப்பது அவருக்கு ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருந்தது. ஒன்றில் ஒரு கட்டிடம் சரியாக வரும், அங்கே காரியாலயம் திறக்க முடியாது. காரியாலயம் திறப்போம்னு சொல்லி எல்லா விஷயங்களும் சரியாகி போய் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஏதாவது வேறொரு இடர்கள் வந்துவிடும். இப்படி தொடர்ச்சியாக நீண்ட நாட்களாக இந்த காரியம் துறப்பது சம்பந்தமாக அவரால் பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி இருந்தார். ஆனால் நேற்றைக்கு சமூக வலைவலியில் பாய்ந்திருந்தார். மல்லாகம் பகுதியில் நான் காரியாலயம் திறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமான விஷயம், வாழ்த்துக்கள். அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் டாக்டர் அர்ச்சுனாவை சந்திக்க வேண்டும். பாராளுமன்ற நாட்கள் தவிர்ந்த நாட்களில் தன்னை காரியாலயத்தில் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முறைப்பாடுகளை நீங்க தன்னிடம் நேரடியாக தரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மக்களை பொறுத்தவரையில் அண்மையிலே ஒரு வீடியோ கூட நான் பார்த்திருந்தேன். ஒரு பிரச்சனை ஒன்று, ஒரு மாணவர்களினுடைய ஒரு மாணவர்கள் கேம் விளையாடுவதற்காக 50,000 ரூபாய் காசு பேங்க்ல இருந்து தெரிய விஷயத்துக்கு கூட உடனடியாக டாக்டர் அர்ச்சுனா தேடி இருந்தார் அந்த குறிப்பிட்ட அந்த யூடியூப் சகோதரன். ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ஒரு பிரச்சனைக்கு தேடுகின்ற எல்லாருமே டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்களா அப்படின்னு சொல்லி இல்லை. பிரச்சனை வருகின்ற பொழுது உடனடியாக டாக்டர் அர்ச்சுனாவை தேடுகின்றவர்கள் அந்த நேரத்துக்காக தங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு மட்டுமே டாக்டர் அர்ச்சுனா யூஸ் பண்ணி போட்டு அடுத்த கட்டம் தங்களுடைய வேலைகளை பார்த்து விட்டு போகிறார்கள். அதனால டாக்டர் அர்ச்சுனா இந்த விடயங்களை இனி வருகின்ற காலங்கள் நிச்சயமாக அவதானமாக பயணிப்பார் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முறைப்பாடுகளை கொடுக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய முறைப்பாடுகளை அவர் ஆதாரபூர்வம் இல்லாமல் எடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆதாரங்களோடு உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், உங்களுடைய ஐடென்டி கார்டு போட்டோ காப்பி,
அதெல்லாமே சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் தேவையில்லாமல் போய் அலைஞ்சு திரிஞ்சு நீங்கள் நலன் விரும்பிகள் தொண்டர்கள் அன்பர்கள்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்க மாட்டேன் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி நீங்கள் அது சம்பந்தமாக அவருடைய நேரடியாக போயிட்டு நீங்கள் காய்ச்சி கொள்ளுங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. டாக்டர் அர்ச்சனாவினுடைய காரியாலயம் திறக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டங்கள் அவருடைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கும். நிறைய பேர் வாழ்த்துக்கிறார்கள், நிறைய பேர் தூத்துகிறார்கள். பார்க்கலாம். டாக்டர் அர்ச்சனாவினுடைய அரசியல் பயணத்துக்கு என்னைக்குமே ஆதரவு கரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி.